ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டூ அன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம ஆம், இந்திய அரசியலமைப்பு வரலாற்று பின்னணியில ஆரம்பிச்சு அடிப்படை உரிமைகள் வரைக்கும், அதாவது விதி 32 வரைக்கும், விதி 1ல இருந்து விதி 32, 25 பகுதிகள், 12 அட்டவணை எல்லாமே நம்ம டோட்டலா வந்து பார்த்தாச்சு. அது ஆர்டர் வைஸ் வந்துட்டு பாலிட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளும், அடிப்படை கடமைகளும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். பகுதி 4 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்றது. அது விதி 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. இந்த டிபிஎஸ்பி வந்துட்டு அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது. அரசு நெரிசை கோட்பாடு அயர்லாந்து நாடு அப்படின்ற மாரி லிங்க்ல வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக தனியான வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை. பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில அவை வந்துட்டு 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்காம். அரசியலமைப்பு வந்துட்டு வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக எந்த வகைப்பாட்டியும் கொண்டிருக்கலையாம். ஆனா வந்துட்டு பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில 3ஆ பிரிக்கிறாங்க. அது சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்த அப்படின்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. டிபிஎஸ்பிய வந்துட்டு நீதிமன்றத்தால நீதிமன்றத்தால ஏன் வந்துட்டு இத நீங்க ஃபாலோ பண்ணலன்னு கேஸா வந்து நம்ம போய் போட முடியாது. ஆனா வந்துட்டு ஒரு நாட்ட வந்து நிர்வகிக்கிறதுக்கு இதுதான் அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. சமுதாய நலனை மக்களுக்கு தருவது தான் இதோட நோக்கம். டிபிஎஸ்பிய இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவின் புதுமையான சிறப்பம்சம் எது அப்படின்னு கேட்பாங்க நமக்கு. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். அத சொன்னது யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இப்போ அடிப்படை உரிமைகளுக்கும், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமை அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிசை கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ, நீக்கவோ முடியாது. அதே அரசு நெறிசை கோட்பாடுகளுக்கு அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள மட்டும் தான் தரும். இவற்றை நீதிமன்ற சட்டத்தால செயல்படுத்த முடியும். இதான் அடிப்படை உரிமைகள. அரசு நெறிசை கோட்பாடுகள எந்த நீதிமன்றத்தாலயும் கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமை சட்ட ஒப்புதல் பெற்றது. அரசு நெறிசை கோட்பாடு வந்துட்டு தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றது. இந்த உரிமைகள் வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துது அடிப்படை உரிமைகள். இந்த அரசு நெறிசை கோட்பாடு இந்த கொள்கைகள் வந்துட்டு செயல்படுத்தும்போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அரசியல் ஜனநாயகம்னா அடிப்படை உரிமை. சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் அப்டின்னா, அரசு நெறியுறைவுறுத்தும் கோட்பாடுகள். விதி 36 டிபிஎஸ்பியின் சொற்பொருள் விளக்கம். டிபிஎஸ்பின்னா என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்டின்றது. அதோட சொற்பொருள் விளக்கத்த பத்தி கூறுறது விதி 36. அதாவது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்டின்னு சொல்லுது. விதி 37 என்ன சொல்லுது அப்டின்னா, டிபிஎஸ்பி நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்றது விதி 37. டிபிஎஸ்பி நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. அடுத்து விதி 38 மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு விதி 38 சொல்லுது. 38 38ல 2 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, வருமான ஏற்றத்தாழ்வு, சமூக, பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வை நீக்குதல் அப்படின்னும் சொல்லும். வருமான ஏற்றத்தாழ்வு, சமூக, பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வை நீக்குதல் அப்படின்னாலும், மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும் அப்படின்னாலும் விதி 38 தான். இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விதி 36ன்றது டிபிஎஸ்பியோட சொற்பொருள் விளக்கம். விதி 37 டிபிஎஸ்பி நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. விதி 38 மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்க வழிவகம் செய்யும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும், விதி 38ல 2ன் கீழ வந்து என்ன விதிகள் இருக்கு அப்படின்னா, வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் சமூக, பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வை நீக்கணும். அப்படின்னு சொல்ற விதி என்னன்னா, விதி 38ல 2 வருமான ஏற்றத்தாழ்வு, சமூக பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது.
விதி 39 என்ன சொல்லுது அப்டின்னா, சமூகத்தில் காணப்படும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும். சொல்றாங்க பார்த்தீங்களா? ஊதிய ஏற்றத்தாழ்வுனா விதி 39. வருமான ஏற்றத்தாழ்வுன்றப்போ 38ல 2 வந்துச்சு. 39 என்ன சொல்லுது? சமூகத்தில் காணப்படும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும். சொத்துக்கள் அனைத்தும் தனி நபரிடம் குவிதலை தவிர்த்து அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். இளைஞர்களின் இளமையை பாதுகாத்தல், தொழிலாளர்களின் ஆரோக்கியம் காத்தல், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானங்கள் அமைத்து பாதுகாத்தல். இத சொல்றது விதி 39. விதி 39ல ஏ என்ன சொன்னது? 1976 42வது திருத்தம். ஏழைகளுக்கு இலவசமாக சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதி கிடைக்க செய்தல். அரசு தரப்புல வக்கீல நியமனம் செய்வாங்க ஃபார் புவர் பீப்பிள். அது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்டின்னா, ஏழைகளுக்கு கொண்டு வந்ததுனால 7ஆம் நம்பர்ல முடியுது. 1987. இலவச சட்ட சேவை மையம். அறிமுகமானது 1987ல. நடைமுறைக்கு வந்தது 1995ல தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஏழைகளுக்கு ஒண்ணு செய்யணும்னா எல்லாரும் அஞ்சுறாங்க. அதனால 1995ல தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. விதி 39 ஏ வந்துட்டு கவர்ன்மெண்ட் வந்து பின்பற்றி வருகிறது. அப்ரூவ்ட் பை கவர்ன்மெண்ட். அதாவது அரசு நெறிசை கோட்பாடுகள வந்து கவர்ன்மெண்ட் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். அத சட்டமாக்கலாம், ஆக்காமலும் போகலாம். ஆனா இந்த விதி 39 ஏ வந்துட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விதி 39ல டி என்ன சொல்லுது? ஆண், பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிறது. சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இதுக்கு ஷார்ட்கட் வந்து நான் சொன்னேன். 1976 அப்ரூவ்ட் பை கவர்ன்மெண்ட். இது வந்துட்டு நம்ம அந்த கொத்தடிமை முறை ஒழிப்பு அதுல வந்துட்டு நான் இதுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து விதி 40 கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். பேஸ்ட் ஆன் காந்திய கொள்கை. காந்திய கொள்கைய எழுதியவர் யாரு? சர்மா நாராயணன். இத வந்து விதி 40 அப்ரூவ் பண்ணி தான் 1992ல 73வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து, அதன்படி அட்டவணை 11 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது அரசால ஏற்கப்பட்டு பின்பற்றப்படுது. ஓகே. இந்த பேஜ் மட்டும் ரீகேப் பாத்துரலாம். விதி 36க்கு டிபிஎஸ்பின்ற சொற்பொருள் விளக்கம். விதி 37 டிபிஎஸ்பி நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. முடிஞ்சா? அடுத்து விதி 38 வந்து மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது விதி 38. விதி 38ல 2 இத ஏன் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் பத்தி ஒரு லெசன் இருக்கும். ஆ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அது படிக்கும்போது அந்த விதிய வந்துட்டு மென்ஷன் பண்ணி புக்ல குடுத்துருக்காங்க. அதனால இந்த விதி 38ல 2 வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்டின்னா, வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் சமூக, பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வை நீக்குதல் அப்டின்றது விதி 38ல 2. வருமான ஏற்றத்தாழ்வு அப்டின்றது தான் விதி 38ல 2. வருமான ஏற்றத்தாழ்வு, சமூக, பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வை நீக்குதல். விதி 38 என்ன? மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும். விதி 39 என்ன சொல்லுது அப்டின்னா, சமூகத்தில் காணப்படும் ஊதிய ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். சொத்துக்கள் அனைத்தும் தனிநபரிடம் குவிவதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாத்தையும் சொல்றது விதி 39. இயற்கை வளங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். இளைஞர்களின் இளமையை பாதுகாக்க வேண்டும். தொழிலாளர்களின் ஆரோக்கியத்த காக்கணும். உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாமே அமைக்கணும். இத சொல்றது விதி 39. விதி 39ல ஏ வந்துட்டு கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏழைகளுக்கு இலவசமாக சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதி கிடைக்க செய்தல். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். இது வந்து 1987 ஏழைனால 7ல அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நடைமுறை வந்துட்டு 1995. ஏழைனால 5 தான் செயல்படணும் நடைமுறை. விதி 39 ஏ வந்துட்டு கவர்மெண்ட் பின்பற்றி வருது. விதி 39 டி ஆண், பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம் அப்டின்னா, 1976 அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட். விதி 39ல டி, 39ல ஏ 2மே வந்துட்டு 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஏழைகளுக்கு இலவசமாக சட்ட உதவி 39 ஏ. 39 டி வந்துட்டு ஆண், பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். அப்படின்றது 39 டி. சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976.
அடுத்து விதி 40 ஆண், பெண் இருவருக்கும் விதி 40 கிராம பஞ்சாயத்து. அதன்படி 1992ல 73வது சட்ட திருத்தத்தின்படி காந்திய கிராம பஞ்சாயத்து உருவாக்கப்பட்டது. அட்டவணை 11. அது வந்துட்டு காந்திய கொள்கை எழுதினவரு சர்மா நாராயணன். அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட். விதி 41 வேலைவாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம், கல்வி காரணமாக உதவி பெற வழிவகை செய்ய வேண்டும். தேசிய சமூக உதவிச் சட்டம். சமூக உதவிச் சட்டம். சமூகத்துக்கு ஒரு உதவி பண்ணணும்னாலே இப்ப எல்லாருமே அஞ்சி அஞ்சி தான் பண்றாங்க. அப்ப 1995 தேசிய சமூக உதவிச் சட்டம் 1995 அதுவும் அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட். அடுத்து விதி 42 நியாயமான மனிதாபிமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் ஃப்ரம் கவர்ன்மென்ட். மகப்பேறு நலச்சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. நிதியுதவிச் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகப்பேறு நலச்சட்டம், இல்லாட்டி நிதியுதவிச் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1961. அதாவது 19 அப்படியே தலைகீழா போட்டா 61 அப்படின்னு வரும். 1961. அப்ப மகப்பேறு நலச்சட்டம், நிதியுதவிச் சட்டம், நியாயமான மனிதாபிமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் ஃப்ரம் கவர்ன்மென்ட், அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட். இது விதி 42. விதி 41ம் அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட் தான். தேசிய சமூக உதவிச் சட்டம். அது எந்த வருஷம்? 1995. ஓகேவா? அடுத்து விதி 43 குடிசை தொழிலை மற்றும் தனியார் தொழிலை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும். பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம் வழங்க வழிவகை செய்தல் வேண்டும். குடிசை தொழில் பத்தி சொல்ற விதி, விதி 43. குடிசை தொழில், தனியார் தொழில். விதி 43ல வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இந்த ஏன்னு போட்டிருக்கிறது எல்லாமே மெஜாரிட்டி 1976 42வது சட்ட திருத்தம் தான் வரும். அது ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களில் பங்கெடுக்க வேண்டும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு தொழிலாளர்கள் சார்புல ரெப்ரசன்டேட்டிவா யூனியன் லீடர் வந்துட்டு நிர்வாக முடிவுல தானும் பங்கு கொள்வார் இல்லையா? அததான் சொல்லுது. இது அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட் 1976 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 49 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2011ல 97வது சட்ட திருத்தம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மேலாண்மையை ஊக்குவித்தல். இத கவர்ன்மென்ட்டால அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இத. அப்ரூவ் பண்ணி 2011ல 97வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 9ல அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்களுக்காக பகுதி 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. அம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்களின் மேலாண்மையை ஊக்குவித்தல். 2011ல 97வது சட்ட திருத்தம் 43ல யின் படி கொண்டு வரப்பட்டது. அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட். இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விதிகள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பகுதி 9 ல 243 ஹெச்ல இருந்து 243 வரைக்கும் இருக்கும். அதாவது பஞ்சாயத்து ராஜ் வந்து பகுதி 9 இல்லையா? இப்ப தான் நம்ம பார்த்தோம். அதுல விதி 243ல இருந்து 243 வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து நகராட்சிகள் அப்படின்றது 243 ல இருந்து 243 வரைக்கும் இருக்கும். அடுத்து பகுதி 9 ல கூட்டுறவு சங்கங்கள் வந்துட்டு 243 ஹச்ல இருந்து 243 வரைக்கும் இருக்கும். அத வந்து இங்க ஒருக்கா நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். அடுத்து விதி 44 நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொதுவான சிவில் அதாவது உரிமையியல் சட்டத்தை கொண்டு வருதல் வேண்டும். 4, 4, 44 அந்த 2 நம்பரும் ஈக்குவலா இருக்கா? அப்ப அந்த அதுல கொண்டு வந்தது வந்துட்டு ஒரே மாதிரியான நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமையியல் சட்டத்தை கொண்டு வருதல் அப்படின்றது 44. இப்ப ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ்க்கு வெவ்வேறு சட்டம் இருக்கு. இது வந்து நாட் அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட். டில் நவ் கவர்ன்மென்ட் வந்து ஆர்வம் காட்டிட்டு வருது நவடேஸ். அடுத்து விதி 45 பார்த்தோம் அப்படின்னா, 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் வேண்டும் அப்படின்றதான். இத தான் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, விதி 21 வின் கீழ அங்கன்வாடிகளும், விதி 51 வின் கீழ 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கல் வேண்டும் அப்படின்றத விதி 51 வின் கீழயும் 2002வது சட்ட திருத்தம் 2002ல 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்த விதி 45 வந்துட்டு விதி 21 ஏவுலயும் அடிப்படை கடமைகள் 51ல கேவுலயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விதி 46 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகள்ல கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். விதி 47 உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும்
மது மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்தல் வேண்டும். இது வந்துட்டு நாட் அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட் பிகாஸ் கவர்ன்மென்ட் ஆல்சோ சேல் டாஸ்மாக் இல்லையா? அதனால. உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மது, போதைப் பொருட்களை தடை செய்தல் வேண்டும் அப்படின்றது. விதி 48 கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண்மை மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பசுவதை தடுப்பு மற்றும் பசுவை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். இது அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட் தான். கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண்மை மேம்பாடு. அதிலே விதி 48 இருக்கு. 1976 42வது சட்ட திருத்தம். சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு. மேல கால்நடை வேளாண்மை. கீழ சுற்றுச்சூழல், வனம். இத சொல்ட்டேன். ஏன்னு வந்தாலே விதி வந்துட்டு ஏன்னு வந்தாலே 1976 42வது சட்ட திருத்தம். சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனச்சட்டம்னா 1980ப்பா. இப்ப புலி திட்டம்னா 3 புலி இருக்கு. 3 பக்கம் வந்துட்டு புலி வந்துட்டு நம்மள சுட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப 1973. நீர் மாசுபாடு தடை சட்டம். நம்மளோட இந்தியா வந்து 3 பக்கம் நீரால் ஆனதா? ஆனா அந்த இலங்கைக்கு பாரு 4 பக்கமுமே நீர் இருக்கு. அப்போ நீரு அப்படின்னு வந்துட்டாலே நாலா பக்கமும் நீர் இருக்கு. இப்ப நீர் மாசுபாடு தடை சட்டம் 1974. முதலை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா, ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ள மொத்தம் 5 முதல இருக்காம். 3 புலி இருக்கு. நீர் நாலா பக்கமும் இருக்கு. 5 முதல இருக்கு உள்ளுக்க. காற்று மாசுபாடு தடை சட்டம் 1981. காற்று மாசுபாடு பத்தி பேசுறோம். 1, 9 அடுத்து 8, 1 அந்த மாரி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. காற்று மாசுபடல அப்டின்னாலே சுற்றுச்சூழல் மாசுபடாது. இப்ப 1981க்கு அப்புறம் தான் 86. யானை பாதுகாப்பு சட்டம் 2 யானை இருக்கு. ஒரு நீர்நிலைய நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நாலா பக்கம் நீர்நிலை இருக்கும். அப்ப நீர் மாசுபாடு 1974. அதுல 3 புலி வந்து இருக்கு. இப்ப புலி திட்டம் 1973. 2 யானை அங்க இருக்கு. அப்ப யானை திட்டம் 1992. முதலை பாதுகாப்பு 1995 1975 சாரி. எல்லாமே 70, 80, 90க்குள்ள தான் இருக்கும். கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. முதலை பாதுகாப்பு சட்டம் அங்க வந்துட்டு 5 முதலையும் இருந்துச்சு. அப்போ 1975. அந்த வனச்சட்டம் 1980. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அடுத்து வந்துட்டு காற்று மாசுபாடு தடை சட்டம் 1981 1981. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. புரியல அப்டின்னா, திரும்பியும் வீடியோவ பாஸ் பண்ணி வந்து கேளுங்க. எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாமே வந்துட்டு எந்த சட்டத்தின்படி இதெல்லாம் இந்த விதிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்டின்னா, விதி 48 ஏ 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு அப்டின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. விதி 49 நினைவுச் சின்னங்கள் மற்றும் வரலாற்று புகலிடங்கள் பாதுகாப்பு மாநில அரசின் கடமை அப்படின்னு சொல்றாங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? மாநில அரசோட கடமை. அது அப்ரூவ்ட் பை கவர்ன்மென்ட். விதி 50 நிர்வாகத்துறையிலருந்து நீதித்துறைய பிரிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 50ல என்ன சொல்றாங்க? நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 51ல என்ன சொல்றாங்க? பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு அமைதி. இந்தியா எக்காரணத்தைக் கொண்டும் போர் புரியக்கூடாது. அண்டை நாடுகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தையிலேயே ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணணும். பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் விதி 51. ஓகே. டிபிஎஸ்பி வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ஃபுல் ரிவைஸ் வந்துட்டு பண்ணிறலாம். டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து நாட்டுலருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து அரசியலமைப்புக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை தான். ஆனா, இது எந்த வகைப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை. பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில சமதர்ம, காந்திய தாராள அறிவு சார்ந்த அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சமதர்ம, காந்திய தாராள அறிவு சார்ந்த. டிபிஎஸ்பிய நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நாட்டை நிர்வகிக்க இது ரொம்ப முக்கியம். டிபிஎஸ்பிய வந்துட்டு புதுமையான சிறப்பம்சம் சொன்னது பி.ஆர். அம்பேத்கர். அடிப்படை உரிமை அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைய அரசாங்கத்தால கூட சுருக்கவோ, நீக்கவோ முடியாது. நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் அடிப்படை உரிமைய. சட்ட ஒப்புதல் பெற்றது அடிப்படை உரிமை. இந்திய உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த உரிமைகள் எல்லாம்.
அதே அடிப்படை கடமைன்னு பார்த்தோம்னா, அயர்லாந்து நாட்டிலருந்து எடுத்திருக்காங்க. அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல தான் அடிப்படை கடமை தரும். நீதிமன்றத்தால கட்டாயப்படுத்தப்பட முடியாது. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை. இவை வந்துட்டு இந்த கொள்கை வந்து செயல்படுத்தும்போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதியாகிறது. 36வது விதி என்ன சொல்லுது அப்டின்னா, டிபிஎஸ்பின்றதுக்கான சொற்பொருள் விளக்கத்த சொல்லுது. 37 டிபிஎஸ்பி நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது இல்ல அப்டின்னு சொல்லுது. 38 மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும் அப்டின்னு சொல்லுது. 38ல 2 வந்துட்டு வ வ வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் சமூக, பொருளாதார, அரசியல் ஏற்றத்தாழ்வை நீக்குதல் அப்டின்றது விதி 38ல 2 சொல்லுது. 39 வந்துட்டு ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும். சொத்துக்கள் அனைத்தும் ஒருவரிடம் குவிவத தவிர்க்கணும். இயற்கை வளங்கள பாதுகாக்கணும். இளைஞர்கள பாதுகாக்கணும். தொழிலாளர்களின் ஆரோக்கியத்த காக்கணும். உடற்பயிற்சி, விளையாட்டு மைதானம் அமைக்கணும். அப்டின்லாம் சொல்லுது. விதி 39லயே 1976, 42வது சட்ட திருத்தத்தின்படி ஏழைகளுக்கு இலவசமாக சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதி கிடைக்க செய்தல் அப்டின்னு சொல்றாங்க. அரசு தரப்புல வக்கீல் வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 7ன்றனால 7ஆம் நம்பரு 1987 இலவச சட்ட சேவை மையம் அறிமுகமானது 1987லயும், அது வந்துட்டு எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்டின்னா 1995லயும் 39 ஏவ கவர்ன்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. 39ல டி பார்த்தோம் அப்டின்னா, ஆண், பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொண்டு வரணும். சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. அடுத்து வந்துட்டு விதி 40 பார்த்தோம் அப்டின்னா, கிராம பஞ்சாயத்து. அ கிராம பஞ்சாயத்து அமைக்கிறத பத்தி சொல்றது. விதி 40 காந்திய கொள்கை எழுதியவர் சர்மா நாராயணன். விதி 40 ஏற்றுக்கொண்டாங்க அரசு 1992ல 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் சட்டமானது. அ அது வந்து அட்டவணை 11ன்ற ஒண்ணு வந்து வந்திருக்கு. இந்த விதி 40 1992ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விதி 41 வேலைவாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம், கல்வி காரணமாக உதவி பெற வழிவகை செய்து தேசிய சமூக உதவிச் சட்டம். சமூகத்துக்கு உதவி பண்ணோம்னா ரூ. 5 எல்லாருமே. அப்ப 1995 விதி 42 நியாயமான மனிதாபிமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் ஃப்ரம் கவர்ன்மென்ட். மகப்பேறு நலச் சட்டம். மகப்பேறு நிதியுதவி அப்படின்றது 1961 19 தலைகீழா போடணும். அடுத்து வந்து விதி 43 வந்து குடிசை தொழில் மற்றும் தனியார் தொழிலை அரசு ஊக்குவித்தல் வேண்டும். பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம் வழங்க வேண்டும்ன்றது விதி 43. விதி 43ல ஏ வந்துட்டு 1976 42வது சட்ட திருத்தம். தொழிற்சாலைகளின் நிர்வாகத்துல தொழிலாளர்கள் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. விதி 43ல பி வந்துட்டு 2011 97வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 9 பி அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்களின் மேலாண்மையை ஊக்குவித்தல் அப்படின்றது இதோட விதி வந்து 243 இசட் ஜில இருந்து 243 இசட் டி வரைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்து விதி 44 வந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொதுவான உரிமையியல் சட்டத்தை கொண்டு வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்றது. விதி 45 வந்து 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது வந்துட்டு அரசோட கடமை. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும் அப்படின்ற அது வந்துட்டு பெற்றோரின் கடமை அப்படின்ற 2 விதிகள் இருக்கு. இந்த விதி 45 வந்துட்டு 2002வது சட்ட திருத்தம் 2002ல 86வது சட்ட திருத்தத்தின்படி மாற்றி விதி 21 ஏவின் கீழையும், விதி 51 ஏல கேவின் கீழையும் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து விதி 46 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களோட கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்கிறத பத்தி சொல்றது. விதி 46 விதி 47 வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மதுபோதைப் பொருட்களை தடை செய்தல் வேண்டும். விதி 48 வந்துட்டு கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண்மை அ மேம்பாடு, பசுவதை தடுப்பு மற்றும் பசுவை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 48ல ஏவின் கீழ வந்துட்டு 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு பத்தி சொல்றாங்க. விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, புலித்திட்டம் 1973, நீர் மாசுபாடு தடை சட்டம் 1974, முதலை பாதுகாப்பு சட்டம் 1975, வனச்சட்டம் 1980, காற்று மாசுபாடு தடை சட்டம் 1980. வனங்கள் நெறைய இருந்துச்சுனாலே காற்று மாசுபாடு குறைஞ்சிரும். அப்ப வந்து காற்று மாசுபாடு சட்டம் 1981, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, யானை பாதுகாப்பு சட்டம் 1992. விதி 49 நினைவுச் சின்னங்கள் மற்றும் வரலாற்று புகலிடங்களை பாதுகாப்பது மாநில அரசின் கடமை அப்படின்னு சொல்றாங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாத்தல் வேண்டும். விதி 50ல நிர்வாகத் துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல். இந்தியா எக்காரணம் கொண்டும் போர் புரியக்கூடாது. அண்டை நாடுகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தையில தான் ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணணும். பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துற விதி என்ன?
அப்படின்னு கேட்டா நமக்கு விதி 51 அப்படின்னு சொல்ல தெரியணும். இது எதுல இருக்கு அப்படின்னா, டிபிஎஸ்பில இருக்கு. சூப்பரா அடிப்படை உரிமை முடிச்சாச்சு. அடுத்து அடிப்படை கடமைகள் பார்க்கலாம். பகுதி 4ல விதி 51ல ஏல இருந்து விதி 51ல 7 வரைக்கும் இருக்கு. அடிப்படை கடமைகள் வந்துட்டு முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை கடமைகள் எல்லாம் கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரஷ் பண்றாங்க அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யாவிலிருந்து பெறப்படும் அ பெறப்பட்டது. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸு. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது யாரு அப்டின்னா, சரண் சிங் கமிட்டி அப்டின்றது தான். அடிப்படை கடமைகள் 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் அப்ப ஆரம்பத்துல வந்து இருந்துச்சா? அரசியலமைப்பு உருவாக்குனப்பனா இல்ல. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்த்துருக்காங்க. தொடக்கத்துல 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. தற்போது 11 அடிப்படை கடமைகள் வந்துட்டு இருக்கு. 11வது அடிப்படை கடமையாக வந்துட்டு 51 ஏல கேவின் கீழ 2002ல 86வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. எதுனா, விதி 45லருந்து இப்ப தான் ப்ரீவியஸ் பேஜ்ல இருந்து பார்த்தோம். அடுத்து, இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் இவை. இவை நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. அடிப்படை அரசு நெறிசை கோட்பாடு எப்படி நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது இல்லையோ, அது மாரி அடிப்படை கடமைகளும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. 1950ல அடிப்படை கடமைகள்ன்றது இல்ல. அடிப்படை கடமைகள் இல்லாத நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா. இங்க எங்கேயுமே அடிப்படை கடமை இல்ல. எங்க யுஎஸ்ஏல கிடையாதாம். கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி இங்க எல்லாமே அடிப்படை கடமைகள் இல்ல. இப்ப அடிப்படை கடமை எங்க இருக்கு அப்டின்னா, ஜப்பான்ல இருக்கு. நம்ம இந்தியால இருக்கு. சரண் சிங் கமிட்டி வந்து 1976ல பரிந்துரைத்த அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனன்னா 8 அடிப்படை கடமைகள். எனினும் 10 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுச்சு. அந்த டயத்துல வந்துட்டு யார் வந்துட்டு ஆ ஆட்சியில இருப்பா அப்டின்னா, இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்துட்டு அ பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. பகுதி 4 51 என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டுள்ளது அப்டின்னும் சொல்றாங்க. இப்ப 51 என்ன சொல்றாங்க அப்டின்னா, அரசியல் அமைப்பின்படி நடந்து கொள்ளுதல். அரசியலமைப்பின் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கடமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் பாருங்க. 51 சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அரசியலமைப்பின்படி நடந்துக்கணும். தேசிய கொடி, தேசிய கீதம் எல்லாத்தையுமே வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்துட்டு சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். 3 இந்தியாவுல இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். 4த் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும்போது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமூக பிராந்திய வேறுபாடு மறந்து இந்திய மக்கள் அனைவரிடத்தும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். நம்ம கேர்ள்ஸ் வந்து யார பார்த்தாலும் எப்படி சொல்லுவாங்க? ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப சகோதரத்தை வளர்த்தல் அதுவும். கேர்ள்ஸ் வந்து பாருங்க, பெண்களை தரக்குறைவாக நடக்கும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தல். இது 2மே ஒரே விதி. அந்த விதி என்ன? விதி 51ல அதாவது 5வது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லலாம். சமூக பிராந்திய வேறுபாடு அடைந்து சகோதரத்துவம் பிளஸ் பெண்கள் தரக்குறைவாக நடத்தக்கூடாது. லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 51ல என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். அடுத்து என்ன சொல்லுது? கலப்பு கலாச்சாரம்னா என்ன? இப்ப பெண்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாரி லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப பெண்கள பத்தி பேசுனது கீழ கலப்பு கலாச்சாரம் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, அந்த நம்மளோட கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஏரியில அதாவது தண்ணீல காட்ட முடியாது. நம்மளோட கல்ச்சர. அ உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அடுத்து வருது. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து, மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அப்படின்றாங்க. அடுத்து வந்துட்டு 51ல 7 என்னன்னா, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்து 9வது என்ன சொல்றாங்க? வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். படிச்சவனா இருந்த அப்படின்னா, மேல வந்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி அப்படின்றப்போ படிச்சவனா இருந்தா வன்முறைய கைவிட்றணும். அதுக்கடுத்து நமது நாடு முன்னேற்றம் காணவும், சாதனை படைக்கும் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும்.
கடைசியா என்ன சொல்றாங்க? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை வழங்குதல் பெற்றோர் மற்றும் காப்பாளர் கடமை. இது 2002 86வது சட்டத்திருத்தத்தின்படி 51 ஏவின் கேவின் கீழ 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது. இந்த எந்த அடிப்படை கடமை தெரியாட்டினாலும், இந்த கடைசி அடிப்படை கடமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் இதுக்கு எப்ப ஒப்புதல் குடுத்தாருன்னா, 2009ல ஒப்புதல் குடுத்து சட்டமாக்குனாங்க. அது ஏப்ரல் 1, 2010ல இருந்து நடைமுறையில இருக்கு. இதுவரைக்கும் படிச்சிட்டீங்க அப்டின்னா, அப்படியே டைரக்ட்டா போயிரணும். 10த் புக் போய் ஒரு ரீட் விடுங்க. அந்த 10த் புக்ல இந்திய அரசியலமைப்பு லெசன் இதுவரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். அதுல போய் பார்த்துருங்க ஒருக்கா. அதனால தான் வந்துட்டு கீழ அந்த மாரி எழுதி வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அடிப்படை கடமைகள் வந்துட்டு திரும்ப ஒரே ஒருக்கா ரிவைஸ் பண்ணிறலாம். அடிப்படை கடமைகள் வந்துட்டு ஆ எங்கருந்து எடுத்தாங்க? அடிப்படை கடமைகள் அ அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. அடிப்படை கடமைகள பரிந்துரைத்தது எது? ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த சட்டத்திருத்தம் 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அப்போ 1950ல அடிப்படை கடமை இருந்துச்சான்னா, இல்ல. தொடக்கத்துல 10 அடிப்படை கடமை தான் இருந்துச்சு. இப்ப 11வது அடிப்படை கடமை 86வது சட்டத்திருத்தம் 2002 படி சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள், இது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு அடிப்படை கடமைகள் இல்லாத நாடு வந்து பார்த்தோம்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி. அடிப்படை கடமைகள் உள்ள நாடுன்னு பார்த்தோம்னா, ஜப்பான். சரண் சிங் கமிட்டி வந்துட்டு பரிந்துரைத்தது 1976ல 8 அடிப்படை கடமை. இருந்தபோதிலும் 10 அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. அப்போது யாரு வந்துட்டு பிரதமரா இருந்தாங்க அப்டின்னா, இந்திரா காந்தி அம்மையார். பகுதி 4, 7, 51 என்ற ஒரே ஒரு பிரிவின் கீழ தான் கொண்டிருக்கு. அந்த 11 அடிப்படை கடமைகள் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் அமைப்பின்படி நடந்துக்கணும். அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். செகண்ட் சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். 3 வந்துட்டு இந்தியால இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இந்த 3யும் பேணி பாதுகாக்கிறத பத்தி சொல்றது 3 விதி. 4த் வந்துட்டு தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும்போது தேசப் பணியாற்ற தயாராக இருக்கிறது. 5த் வந்துட்டு சமூக பிராந்திய வேறுபாடு மறந்து இந்திய மக்கள் அனைவரிடத்தும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். பெண்களை தரக்குறைவாக நடக்கும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்துதல். கலப்பு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இதுக்கு அடுத்தது சாரி 6த் ஒன் தான் வந்துட்டு 6த் ஒன் தான் கலப்பு கலாச்சாரம். 6த் ஒன் என்னது நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். அடுத்து 7த் காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்று 7 அதிசயத்துல காடு, ஆறு, ஏரி எல்லாத்தையும் தான் உலக அதிசயத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அப்ப 7வதா சேர்த்துருக்காங்க. வனவிலங்குகள், உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி, அவை வாழும் சூழலை ஏற்படுத்துறது. 8ன்றது இப்போ வந்துட்டு அறிவியல் வந்துரும். அ நமக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் அறிவியல் தான் எட்டி பிடிக்க ஹெல்ப் பண்ணுது. இப்ப அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். 9வது பாரு, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது 9வது விதியா இருக்கு. 10வது நமது நாடு முன்னேற்றம் காணவும், சாதனை படைக்கவும் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு 10க்கு 10 எடுக்கிறதுக்கு நம்ம நம்ம நாடு முன்னேற்றத்துல அடைஞ்சு 10க்கு 10 அடைய என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்றது தான் 10வது விதி. தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். அடுத்து விதி 51 ஏ என்ன சொல்லுது? 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் பெற்றோர் மற்றும் காப்பாளர் கடமை. இந்த விதி எப்ப சேர்க்கப்பட்டது? 86வது சட்டத்திருத்தம் 2002 படி 51 ஏ 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் வழங்குனார்? 2009ல ஒப்புதல் 2002ல சட்டம் கொண்டு வந்து 2009ல ஒப்புதல் வழங்கி 2010 ஏப்ரல் 1லருந்து நடைமுறையில இருக்கு. ஓகே கைஸ். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மத்திய அரசு தான் பார்க்கணும். மத்திய அரசு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். பாய். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா வீடியோவ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.